ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க்கு தான். ஏன்னா கொஞ்சம் இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோடய தம்பி தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் நான் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஸோ அவனுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டான். இந்த வேலைங்கள்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு என் தம்பியை வர சொல்லியிருந்தேன். வீட்டில் எதனாச்சும் ஒர்க் இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக சமைக்கவே முடியாது. எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. ஓகே, இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாகணுமே. அதனால் நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சாதம் மட்டும்தான். பெருசாக ஒன்றும் சமைக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கிறதால சிம்பிள் ரைஸ் போதும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால் இந்த அளவுக்கே நான் முடிச்சிட்டேன். எனக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு பொருள் பழசாக இருந்தால் தூக்கி போட்டுருவேன். உண்மையாக சொல்லணும்னா அது அப்படி தான் பண்ணணும். ஏன்னா பழைய பொருளை வச்சுட்டு நம்ம ஒன்றும் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்து வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்லேயே இருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்கிறேன். எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க. எதையுமே தூக்கியெல்லாம் போடவே மாட்டாங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேங்க, தேவையில்லாத திங்ஸ்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டா அது குப்பை தான் செய்கிறோம். அதை எடுத்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வீடு ஃப்ரீ ஆகும்னு எவ்வளவோ சொல்லுவேன். பட் என் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாங்க. இப்போ வரையுமே அவங்க அம்மா யூஸ் பண்ண பாத்திரத்தை தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையுமே என் ஹஸ்பண்ட் என்னுடைய பாத்திரத்தை எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அவர் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பார். பட் நான் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டேன். அது தேவையாக இருக்கிற பொருளுக்கு பார்த்தாலும் ஓகேங்க. தேவையில்லாத பொருளுக்கெல்லாமா சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் நடக்குங்க. ஸோ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம சகிச்சுட்டு போயிட்டு தான் ஆகணும். இந்த லேடிஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்மளால் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை எதனா தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை நம்மளை வேறு மாதிரி நினச்சிப்பாங்களோ, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சில விஷயத்தை நம்ம யார் கூடயுமே ஷேர் பண்ணுறதுக்கு பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு இன்ச் பை நம்மளை நோட் பண்ணுறதுக்கே சில கேங்ஸ் சுற்றிட்டே இருக்கும். நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் யாரு கண்ணுக்குமே தெரியாது. ஏதாச்சும் ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அதை பெருசாக சுட்டி காட்டுவாங்க பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அது நடந்திருக்கு. மோஸ்ட்லி அது அதிகமாக நடக்கிறது லேடிஸ்க்கு தான். ஸோ எனக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. இருந்தாலும் பேசுகிறவங்க பேசிட்டு போங்க, நமக்கு என்னன்ற மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதாங்க எனக்கு தெரிஞ்சது. உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் தாங்க மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் போகவே இல்லை. ஆனால் ஃபிஷ் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி தம்பி ஃபிஷ் தான் சாப்பிடுவானா, ஸோ அதனால தான் நான் ஃபிஷ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவரும் வாங்கிட்டு வந்திருந்து அவரே வாஷ் பண்ணுறேன்னு சொன்னார். என்ன அதிசயங்க, நீங்களே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ரொம்ப கஷ்டப்படுற, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மழை தாங்க வரப்போகுது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என் டைம் கிடைக்கும்போது ஹெல்ப் பண்ணுறேன்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. இந்த ஃபிஷ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நானாக தான் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி எப்பயும் முடிச்சுட்ருப்பேன். ஓகே க்ளீன் பண்ணி கொடுங்க சீக்கிரம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷவன் குட்டி பாருங்களேன் எப்படி உட்காந்து விளையாடிட்டு இருக்கான்னு. அவ்வளோ டஸ்ட்டு, கிச்சனே ஒரு மாதிரி மாறிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 7:30 ஆகிடுச்சு. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. வேறு வழியில் என்ன பண்ணுறது, வீட்டு வேலைலாம் சும்மாவா, இதுக்கு நம்ம வாடகை வீட்லேயே இருந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்காக சொந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமேவா அப்படி யோசிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம வீடு நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும், வீட்டு வேலை இருக்குது, ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படிலாம் யோசித்தா சொந்த வீடு யாருக்குமே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் டைம் அதுக்கு மேலே முடிஞ்சிச்சு. ஸோ எங்கேயுமே போக முடியல. கரெக்டாக மழை வந்துருச்சா. ஸோ என்ன பண்ணுறதுடான்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் என் தம்பிக்கு மீன் குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் யாருக்காகன்னு பார்த்து வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன்டா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னேன். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான்.
ஷவன்குட்டி வேறு சொல்லிகிட்டே இருந்தான், மம்மி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தானா. ரெடி ஆகிடுச்சுண்ணா, சீக்கிரம் வா சாப்பிட்ருவேன், கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய கண்டினியூ பண்ணிட்டோம். என் தம்பியும் வந்து ஈவினிங்காக எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அவ்வளோதான் விதவிதமாக நம்ம சமைச்சாலும் அந்த பிளேட்டில் போட்டு சாப்பிட்றத விட அந்த வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் வந்து எனக்கு வாழை இலை கிடைக்கல. அம்மா வீட்டுக்கு போனால் நாங்கள் எப்போவுமே வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாழை இலை பறித்து கொண்டு வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்றது. அதுவும் மீன் குழம்போடு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேக்கை நாங்கள் ஆக்சுவலி கழட்டிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்து கட் பண்ணிவிட்டு சர்வீஸ் ரூமில் செட் பண்ணிடலாம் பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே எனக்கு அழகாக செஞ்சு கொடுத்துட்டான். இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது ஃப்ரிட்ஜு இருக்குதா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்தது. சரி ஃப்ரிட்ஜும் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வெளியே வச்சிட்டோம். இப்போ தாங்க ஒரு இடமா நாங்கள் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து வாடகை வீட்டிலலாம் எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். பட் வந்து சொந்த வீடு அப்படி கிடையாது. நம்ம எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கும் அதுக்குள்ளார இருந்தது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. இப்போ ஹாலில் வச்சோன்னே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எதுனா எடுக்கணுன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து ஹாலில் இருக்கிறதால எனக்கு சடனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பாவம் என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் 2 பேரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் அவ்வளோ வேலை செஞ்சார். ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்து வீடெல்லாம் பெருக்கி மாப்லாம் போட்டு எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. நான் சும்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தான் நான் பார்த்துக்கிட்டு சமைச்சு மட்டும் வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கலர் அடித்தா அது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் சஜஷன் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு வீடை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அழகாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வந்து நிறைய வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து கிட்ஸ்க்கான நிறைய விஷயத்த நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவியும் சூப்பராக இருக்கும், இந்த சாங்கும் செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவின்னு சொல்லலாம். ஜெய் அதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிச்சிருப்பார். ஸோ அதனாலே அதை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் தம்பியும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் பண்ணலைன்னா கூட என் தம்பி விடவே இல்லை, மாமா இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த வீடு வாங்கி நாங்கள் ஒரு 7 years ஆகுதுங்க. பட் வந்து நாங்கள் வந்து இதுக்காக எந்த வேலையுமே நாங்கள் பண்ணதே கிடையாது. பெயிண்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் இப்போ தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட எப்போ முடியுதோ அப்போ தானங்க நம்ம பண்ண முடியும். கடன் வாங்கி செஞ்சுட்டு போயிடலாம். பட் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கஷ்டப்படணும். அதுக்கு எதுக்கு நம்மக்கிட்ட இருக்கும்போது பண்ணிவிட்டு இல்லாத போது அமைதியாக இருக்கலாமே. அந்த மாதிரி தாங்க ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பக்குவமாக தான் செய்வோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.